ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு, கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இதே வேலையா போயிட்டு தொடர்ந்து எங்கால அவமதிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு தென் மாவட்டங்களே கொதிப்புல இருக்கு. ஏன்னா 2வது முறையாக செல்லூர் ராஜு எடப்பாடி பழனிசாமியால் அவமதிக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவல் தான் தமிழக அரசியல் களத்தில் மேலும் சில அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் ரொம்ப வீம்பா முறுக்கிட்டே இருக்காரு இல்லையா ஒரு பக்கமா, அதனால அவருக்கு ஒரு ஜாக்பாட் பரிசு கொடுக்க போறாங்க பிஜேபியில. அதன் நீட்சியாக அவர் அதிமுகவில் இணைவாரு அல்லது வேறு சில விஷயங்கள் நடக்கும். பிஜேபி ஒரு பெரிய சமாதானத்துக்கு ஓபிஎஸ் தொடர்பு கொள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம டெல்லியில ராகுல் பற்ற வைத்த தீ கேரளா வரைக்கும் போந்துட்டு வந்துருச்சு. அந்த தேர்தல் ஆணையம் பண்ண முறைகேடு விவகாரத்தில் ஒடிசா முன்னாள் முதல்வரிலிருந்து டெல்லி முன்னாள் முதல்வரிலிருந்து இப்போ கேரளா வரைக்கும் இந்த சம்பவம் பெருசா பேசப்படுது. எல்லாத்தையும் விரிவா விளக்கிடலாம், பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நம்ம தமிழ்நாடு அரசியலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்தியா முழுக்கவே கொழுந்து விட்டு எரியக்கூடிய இந்த போலி வாக்காளர் சர்ச்சை, அதை பற்றி தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. நேற்றைக்கு கூட எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து பேரணி பண்ணாங்க இல்லையா, அதிலிருந்து ஆரம்பிச்சு இப்போ ஒடிசாவில் இப்போ கேரளா வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ராகுல் காந்தி சமீபத்தில் கர்நாடகத்தில் பேசும்போது அதில் ஒரு ஆதாரத்தோடு பேசினதா சொல்லப்பட்டது. என்ன பேசினார் அப்படின்னா, அங்கே பல முறைகேடுகள் நடந்திருக்கு. லோக்சபா தேர்தலப்போ ஒரு குறிப்பிட்ட தொகுதியை கையில் எடுத்து அந்த தொகுதியில் பல முறைகேடுகள் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டபுள் என்ட்ரி நடந்திருக்கு. அப்புறம் ஒரு வீட்டில், அதாவது ஒரு வீட்டில் 80 வாக்காளர்கள் இருக்கிறதா பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க. அப்புறம் தந்தையோட பேர்லாம் தப்பாக அடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல முறைகேடுகள் நடந்து தான் இங்க பாஜக ஜெயிச்சிருக்குன்ற மாதிரி ஒரு ஆதாரத்தை விளக்குனார் இல்லையா, ஆதாரத்தை முன் வச்சு பேசினார். அந்த ஆதாரம் என்பது பாஜக மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீது போடப்பட்ட ஒரு பெரிய அணுகுண்டம் தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு பூதாகாரமான விஷயத்தை கையில் எடுத்து பேசும்போது நாடு முழுக்கவே இந்த சர்ச்சை என்பது கிளம்பிடுச்சு. அதை தொடர்ந்து டெல்லியில் பேரணி போறாங்க, பேரணியில் கைது செய்யப்பட்டாங்க. இருந்தாலும் அந்த பீகார் தேர்தல் நெருங்குற சமயத்தில் அங்கே அந்த எஸ்ஐஆர் நடைமுறை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் எப்படியெல்லாம் இந்த போலி வாக்காளர்களை இது பண்றாங்க, அதற்கு பாஜக எப்படி ஆதரவு தெரிவிக்குது. இன்ஃபேக்ட் பாஜக தான் எடுத்து பண்றாங்க. தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு அந்த அளவுக்கு ஆதரவா செயல்பட போய் தான் இந்த அளவுக்கு இத்தனை இடங்கள்ல பாஜகவால போலி வாக்காளர்களை தயார் பண்ணி அங்கெல்லாம் ஜெயிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு பெருசா எழுந்திருக்கு. எல்லாத்துலயும் ஒன் நேஷன் ஒன் கார்டு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல ஒன் வோட்டர் ஒன் ஓட்டுன்னு சொல்லணும்ல, அப்படி கிடையாது. ஒன் வோட்டர் 4 ஓட்டுன்னு இருக்குது. 4 ஓட்டு இல்ல, அதுக்கு மேல போகுது போல இருக்கு இப்படி சொல்றாங்க. இதுதான் பெரிய பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஒடிசால முன்னாள் சிஎம் இருந்தார் நவீன் பட்நாயக், அவரோட ஆட்சியை தான் பாஜக கவிழ்த்து புதுசா முதல் முறையா ஒடிசால ஆட்சி அமைச்சாங்க இல்லையா. அதாவது நவீன் பட்நாயக் அங்க 2024 தேர்தல், லோக்சபா தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுச்சு. அங்க அவங்களுக்கு 2 தேர்தலுமே அவருக்கு தோல்விதான் கிடைச்சது. இப்போ அந்த ராகுல் காந்தி பேசினதுக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் எல்லாம் இதுல பெருசா கையில் எடுத்ததுக்கு அப்புறம் நவீன் பட்நாயக் கையில் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கு, அதாவது எங்களோட அந்த கட்சி என்பது, எங்களோட ஆட்சி என்பது இவ்வளவு ஒரு பெரிய தோல்வி கிடைச்சிருக்கும் அப்படின்னா நிச்சயமா பாஜக போலி வாக்காளர்கள் மூலியமா தான் தோக்கடிச்சிருப்பாங்கன்ற ஒரு சந்தேகத்தை இப்ப நவீன் பட்நாயக் எழுப்பியிருக்காரு. இல்ல, எனக்கு என்ன புரியலன்னா, இப்ப நீ சொல்றது, இப்ப இவரா இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிதான் சொல்றாரு. இவங்க எல்லாம் தேர்தல்ல தோல்வி அடைஞ்சவங்க, இவங்க எல்லாருமே இந்த குற்றச்சாட்டை வலுவா பிடிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க இல்லையா, அப்ப அந்த ஜெயிப்பும் அந்த ஒரு வெற்றியும் செல்லாதுன்னு சொல்லலாமா? ஏன்னா இப்ப 99 இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அப்ப அந்த 99 இடங்கள்ல பிஜேபி போனா போதுன்னு விட்டு கொடுத்துருக்குமா? அதனுடைய பின்னணி என்னன்னு தெரியல. வெற்றி பெற்றாங்க. இல்ல, இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்கு இப்ப சொல்றாங்க உங்க, இப்ப உங்களுக்கு ஆரம்பத்திலே உங்களுக்கு எதனா ஒரு மோசடி தெரியுது அப்படின்னா அப்பவே இந்தியா முழுக்க இந்த குற்றச்சாட்டு எழுதுது அப்படின்னா அப்பவே டைட்டா புடிச்சிருந்திருக்கலாம். எதற்காக இப்ப சொல்றாங்க? ஒரு 19 சொன்னா இதெல்லாம் கரெக்ட் பண்ணிருப்பாங்க. அதற்காக தான் 6 மாசம் ராகுல் காந்தி உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஆய்வோட அந்த தரவுகளோட கொடுக்கறாரு. இதனாலதான் மறுக்க முடியாம தேர்தல் ஆணையம் விழி பிதுங்கி நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நவீன் பட்நாயக் பேசணும் இல்லையா, அவரும் அப்படிதான் சொல்றாரு. இந்த மாதிரி பல இடங்கள்ல முறைகேடு பண்ணிருக்காங்க, இந்த எல்லா ஆதாரங்களும் எங்களை நாங்க திரட்டிட்டு நிச்சயமா நாங்க நீதிமன்றத்தை போய் நாங்க அணுக போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறாரு. நவீன் பட்நாயக்கா பிஜேபிக்கு எதிராக பேசுறாரு பாருங்களேன், எவ்வளவு விசித்திரமா. அதாவது எல்லாருக்கும் தோல்வி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட உண்மையான அந்த அரசியல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க போல. அது வரைக்கும் ஏதோ ஒரு வகையில பாஜக ஆதரவு நின்றுட்டாங்க. இல்ல, இவர் சிம்பிள் சங்கு தான்.
அதை வந்து நம்ம எப்படி சொல்றது தெரியல. ஆனா பிஜேபிக்கு ஆதரவாகவே பல இடங்கள்ல நாடாளுமன்றத்துல வாக்களிச்சவர், பிஜேபிக்கு வலிக்காம என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சவர், கடைசியா அவர் இருக்கிற இடத்துல அவரே சாச்சிட்டு அந்த எலெக்ஷன்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவரையே சிறப்பு விருந்தினரை அழைச்சாங்க பாருங்க. அங்க நிகராங்க பிஜேபி அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ ஒடிசாவை தொடர்ந்து இப்போ கேரளாவில், அதாவது இப்போ சமீபத்தில் தான் நேற்றைக்கு நினைக்கிறேன் நவீன் பட்நாயக் இந்த குற்றச்சாட்டு வச்சாரு. இப்போ இன்னைக்கு கேரளாவில் வந்து இன்னொரு விஷயம் பூதாகரமா விடுச்சிருக்கு. என்ன அப்படின்னா, கேரளாவில் சுரேஷ் கோபி ஜெயிச்சார் இல்லையா, அவர் தான் வந்து கேரளாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முதல் பாஜக எம்பி. திருச்சூர் தொகுதியிலிருந்து ஜெயிச்சார் இல்லையா, அங்க வந்து இந்த மோசடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த திருச்சூர் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்களாகட்டும், முன்னாள் எம்பி பிரதாபன், அவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுரேஷ் கோபி வந்து முறைப்படி இங்க வந்து பதிவு பண்ணல. அதாவது லோக்சபா தேர்தல் பொறுத்தளவுல அங்க நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட குடும்பம் அங்கெல்லாம் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, குறைஞ்சது அந்த ஒரு தொகுதியில வந்து 6 மாதம் அங்க இருந்தா மட்டும்தான் அங்க வந்து நீங்க வாக்காளரா இது பண்ண முடியும். சுரேஷ் கோபி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, 2 மாதம் மட்டும்தான் திருச்சூர்ல தங்கி இருக்காரு. ஆனா 6 மாசமா தங்கினதா பொய்யான கணக்கு காட்டி பொய்யான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் சேர்த்து வாக்காளரா இங்க மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கர்நாடகாவில் நடந்த மாதிரியும் திருச்சூர்ல நடந்திருக்கு. அதாவது ஒரு வீட்டுல வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர் இருப்பாங்கல்ல, உண்மையா குடியிருப்பாங்க இல்லையா, அந்த மக்களுக்கு தெரியாம பல போலி வாக்காளர்களுக்கு அதே அட்ரஸ் கொடுத்து அங்க வந்து வாக்காளர்களா மாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல பேர் குறிப்பிட்டு சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து பிரசன்னான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் உண்மையான வாக்காளர். ஆனா அவரோட அந்த அட்ரஸை பயன்படுத்தி பல போலி வாக்காளர்கள் வந்து உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த காங்கிரஸ் எல்லாம் பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதையும் தாண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது 2019 இருந்து 2024 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளை பாத்தீங்க அப்படின்னா, கேரளால, அதாவது ஒட்டுமொத்த கேரளாலேயே வந்து ஆவரேஜா ஒரு 80,000 வாக்காளர்கள் வந்து புதுசா வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க 5 ஆண்டுகள்ல. ஆனா திருச்சூர்ல மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்காளர்கள் புதுசா வந்திருக்காங்க. இது அப்படியே திருச்சூர்ல மட்டும் டபுள் மடங்கா வருது. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த டிராஃப்ட் ஓட்டிங் லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுவும் சரி, தேர்தலுக்கு அப்புறம் அந்த ஃபைனல் ஓட்டிங் லிஸ்ட்லயும் வந்து அந்த அளவுக்கு பெரிய மோசடி நடந்திருக்குது. 1-2 நடந்தா பரவாயில்லைங்க, ஆனா பெருசா நடந்திருக்கு. இங்கதான் வந்து நிறைய போலி வாக்காளர்களை பயன்படுத்தி பாஜக இந்த தேர்தலில் சுரேஷ் கோபி வெற்றி பெற வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு எல்லாமே கலந்துதான் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லாம அங்க ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து அந்த குற்றச்சாட்டை எழுப்பி ஒட்டுமொத்தமா பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்கு எதிர்கட்சிகள் முயற்சி பண்ணிட்டு வராங்க. இது எந்த அளவுக்கு பாஜகவுக்கு நெருக்கடியா மாறும், ஏன்னா தேர்தல் ஆணையத்திற்கு பெரிய நெருக்கடி தான். ஏன்னா பல இடங்கள்ல வந்து போலி வாக்காளர்கள், திருச்சூர்ல மட்டும் 60,000 போலி வாக்காளர்களை இணைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ இதுல ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ற நம்ம தமிழக அரசுக்கு வந்துருவோம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம முன்னாடி கேள்வி கேட்டோம் இல்லையா, இதுல வந்து எப்படி திமுக எல்லாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 40 எடுத்துச்சு, அதெல்லாம் எப்படின்னு கேட்டப்ப முதல் விஷயம், இங்க உள்ள பூத் ஏஜென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்கள்லாம் எந்தெந்த கட்சி மெஜாரிட்டியா இருக்கோ, வலுவான செல்வாக்குல இருக்கோ, அதையெல்லாம் கை வைக்க மாட்டாங்க. அதற்கு பதிலா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏத்துவாங்க. இப்ப எப்படி கேரளால ஒரு எம்பி வரும்போது சந்தேகம் வராதோ, அதே மாதிரிதான் மற்ற சில இடங்கள்லயும் பண்ணுவாங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்துட்டு வரும், உங்களுக்கு தெரியாது, ஒரு கட்டத்துக்கு மேல வரும்பொழுது சந்தேகத்துக்குரிய ஒன்னா தெரியாது அப்படின்லாம் ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. எடுத்த தேர்தலே வந்து 20 தோல் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா பாஜக சந்தேகம் வரும். அதை எப்படி எடுத்தோன்னு 20 தோல் ஜெயிக்க முடியும், எந்த ஒரு பேசுமே இல்லாம ஜெயிக்க, அது ஒரு சந்தேகம் வரும். இப்படி ஒரு தியரி முன்வைக்கப்படுது இந்த விவகாரத்துல. அப்புறம் தமிழகத்துக்கு வந்தோம் அப்படின்னா, நம்ம ஓபிஎஸ் இவர் தான் இப்போ தமிழக அரசியல்ல சமீப நாட்களா ஹாட் டாபிக்கா பேசப்பட்டு வர்றாரு இல்லையா. ஓபிஎஸ் வந்து பிஜேபியினுடைய பிடிக்கு மறுபடியும் சிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா இப்ப கூட நயினார்ட்ட கேள்வி கேட்டாங்க, ஓபிஎஸ் பேசுனீங்களா அப்படின்னு. அது குறித்து பிறகு பேசலாங்கிற மாதிரி பிரஸ் மீட்ல பாதியிலே எழுந்துட்டாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஓபிஎஸ் வந்து தனது இன்னும் அந்த கோவத்தை அப்படியே தான் வச்சிருக்காரு, விட்டு கொடுக்க தயாரா இல்லை, கொஞ்சம் இறங்குனாலும் மறுபடியும் பிஜேபி நம்ம மேல ஏறிடும் அப்படின்னு முடிவுல இருக்காரு. இந்த நேரத்துல தான் பிரதமர் இந்த மாசத்தோட இறுதியிலயோ அல்லது அடுத்த மாச தொடக்கத்திலேயோ தமிழகம் வரப்போறாரு இல்லையா. திருவண்ணாமலை, இந்த மாதிரி சிதம்பரம் போன்ற கோயில்கள்லாம் வரதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. அப்படி பிரதமர் வரும்பொழுது ஓபிஎஸ் சந்திக்க வைக்கிறது ஒரு திட்டம். அதை தாண்டி ஓபிஎஸ்க்கு முக்கியமான ஒரு ஜாக்பாட் பரிசு தர போறாங்களாம். அதுல பிரதமரை கொண்டு வர போறாரு ஃளைட்ல. அது என்ன பரிசுங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இந்த இப்போதைக்கு தொண்டர் உரிமை மீட்பு குழு தான் தீவிரமா போயிட்டு இருக்கு இல்லையா, அதை கலைச்சிட்டு அதிமுகவில் அவரை இணைத்துக்கிறதுக்கான பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் வந்து நம்ம நக்கீரன் இஷ்யூல வந்திருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஜாக்பாட் பரிசு கொடுக்கறது மூலமா ஓபிஎஸ் சமாதானப்படுத்தி அவரை என்டிஏ கூட்டணிக்குள்ள மீண்டும் கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் வந்து தனி கட்சி தொடங்க போறாரு, ஆனா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, திமுக கூட கூட்டணி
வைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஆனா அதே நேரம் விஜய் கூட போறதும் கம்மி தான். அதனாலதான் ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்காரு. எலெக்ஷன் நெருங்கும் பொழுது பிஜேபி கொடுக்கக்கூடிய அந்த ஜாக்பாட் பரிசை வச்சு தான் இவர் ஒரு முடிவுக்கு வருவாரு. என்ன திட்டத்துக்கு பண்ணலாம், எங்க போலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வருவாரு. இப்போ பிரதமர் வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 80% பிரச்சனை சால்வ் பண்ணப்பட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விவகாரத்துல. ஆனா எப்படிப்பட்ட ஜாக்பாட் பரிசா இருக்கும்? ஓபிஎஸ் எதிர்பார்க்கறவங்க அந்த பரிசை கொடுப்பாங்களா இல்ல மீண்டும் வந்து ஏமாற்ற போறாங்களான்னு பார்க்கலாம். இந்த ஓபிஎஸ் சண்டை போயிட்டு இருக்கு இல்லையா அதிமுகவில். இன்ஃபேக்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எடப்பாடியோட அந்த தலைமை இருக்குல்ல, அந்த தலைமையே வந்து அதிமுகவை வந்து ரெண்டா பிரிக்குதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஒன்று வந்து வட தமிழகம் தென் தமிழ் அப்படி கூட சொல்லலாம் இல்லையா. நான் தென் தமிழகத்தை பொறுத்தளவுல எடப்பாடி அப்படி கூட சொல்லலாம். ஆமா, ஏன்னா தென் தமிழகத்தை பொறுத்தளவுல எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அளவுக்கு ஆதரவு வந்து பெருசா இல்லை முன்னாடி. ஆனா இருந்த கொஞ்ச நஞ்ச ஆதரவும் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ குறைஞ்சிட்டு வருது. அந்த ஒரு எடப்பாடிக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய ஆதரவை ஓபிஎஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவாரா, ஓபிஎஸ் வந்து கல்டிவேட் பண்ண முடியுமா அவரால்? ஏன்னா ஒருவேளை அவர் சப்போஸ் தனியா செயல்படுறாரு அப்படின்னா, இல்லைன்னா பாஜகவோட சேர்ந்து கூட்டணியோட பயணிச்சாலும் எடப்பாடிக்கு அகைன்ஸ்டா தான் ஓபிஎஸ் அரசியல் பண்ண போறாரு. அதுல இருந்து மாற்று கொடுத்தும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு நிர்வாகிகளை வந்து ஓபிஎஸ் தன்வசப்படுத்தி வரக்கூடிய சட்டமன்றத்தை சந்திப்பாரான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதற்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களோட இந்த தென் தமிழகத்தோட தலைவரையே எடப்பாடி புறக்கணிக்கிறாருன்னு சொல்றாங்க. அதற்கு அந்த செல்லூர் ராஜு இருக்காரு இல்லையா, செல்லூர் ராஜு வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சுட்டே வராரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கத்தை அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எழுப்பிட்டு வராங்க. இது ஒட்டுமொத்தமா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கோபமா திரும்பி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அன்வர் ராஜா திமுகவில் இணைஞ்சாரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் போய் முதல்வர் சந்திச்சாரு. அன்வர் ராஜா கூட தென் தமிழகத்தை சேர்ந்தவர் தான். அதற்கடுத்து செல்லூர் ராஜு தான் திமுகவில் இணைய போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டுச்சு. இதுக்கு பின்னணியில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பண விவகாரம், ஒரு பெரிய அளவுல பணத்துல செல்லூர் ராஜு லாக் ஆயிட்டாரு. அந்த பணத்துக்காக அப்போது அங்க இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு புள்ளி மூலமா, திமுகவின் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு புள்ளி மூலமா தான் அணுகி இந்த வேலையெல்லாம் சாதிச்சாரு. அது வந்து எடப்பாடிக்கே தெரியல, அதனாலதான் எடப்பாடி கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த நிலையில தான் சிவகங்கை கீழடியில எடப்பாடி பழனிசாமி வருகை பண்ணியிருந்தாரு. அப்போ செல்லூர் ராஜு போயிட்டு அவர் வரவேற்றாரு, தனது ஆதரவாளர்களோடு போய் வரவேற்றாரு. அப்போ கார்ல வந்து உள்ளுக்குள்ள முன்னாள் அமைச்சர் காமராஜ் இருந்தாரு, அப்புறம் வேறு சில நபர் ஒருத்தர் செக்யூரிட்டி ஆபீசர் இருந்தார். அப்போ எடப்பாடி பார்த்துட்டு வழக்கம் போல பின்னாடி முன்னாள் அமைச்சர்கள் தானே அவர் கார்ல போறது வழக்கம் தான். பின்னாடி காரை திறந்தாரு. ஆனா பின்னாடி கதவை திறக்காதீங்க, முதல்ல மூடுங்க, நீங்க பின்னாடி கார்ல வாங்க அப்படின்னு எடப்பாடி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னதை எல்லாரும் பார்த்தோம். வீடியோ நம்ம பெரிய அளவுல வைரல் ஆனிச்சு இந்த வீடியோ. அதுலயும் இவரோட முகம் ரொம்ப இறுகி போச்சு செல்லூர் ராஜு. அது வேற வழி இல்லாம சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அடுத்த கார்ல வந்தாரு. நம்ம மண்ணிலே வந்து இப்படி பண்ணிட்டாரு, வேதனை இருக்கும் இல்லையா. முன்னாள் அமைச்சர், அவருக்கும் நிர்வாகிகள் இருக்காங்க, அவருக்கும் ஆதரவாளர் இருக்காங்க. சோ இது ஓகே, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதுல பெருசா எடுத்துக்கல. நிறைய மீடியாவுக்கு என்ன சொல்றாருன்னா, அது வந்து ஒரு இயல்பான ஒரு நடைமுறை தான், அவர் Z+ பாதுகாப்புல இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டார். அதற்கடுத்து இப்போ திருமங்கலம், மதுரை திருமங்கலத்துல எடப்பாடி பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு வரதுக்காக தென் மாவட்ட பிரச்சாரங்கள் முடிச்சுட்டு வரப்போ ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. அப்போ செல்லூர் ராஜு முன்னாடியே போயிட்டு ஒரு 6 பேர் உட்கார்ற சீட்டர், பெரிய ஹோட்டல், ஆனா இங்க வாங்க அப்படிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அதை கண்டுக்காம வேற சீட்டுக்கு போயிட்டாரு. அங்க ஆர்பி உதயகுமார் அதனால அங்க போய் உட்கார்ந்தாரு. அப்பயும் அவரோட மூஞ்சி வாடி போச்சு. நம்மள இவ்வளவு அவாய்ட் பண்றாரு, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏன் இவ்வளவு அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு செல்லூர் ராஜு ரொம்ப காட்டமா ஒரு மாதிரி கடினமான சூழ்நிலை இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, செல்லூர் ராஜு ஒரு பிரஸ் மீட்ல ஓபிஎஸ்க்கு ஆதரவாக சில வார்த்தைகள்லாம் உதிர்த்திருந்தாரு. என்னன்னா, அவர் வந்து ஒரு சீனியர் தலைவர், அவர் வந்து இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பேசுறாரு அப்படின்னு அந்த கோபமும் ஒரு மேல இருக்கான். ஒரே சமூகத்தை சேர்ந்த தலைவர்களால இவர் அந்த ஓபிஎஸ் மேல பாசமா இருக்காரோ அப்படின்னு பேசப்பட்டாலும், எடப்பாடியினுடைய சமூகத்தையும் இவரோட சமூகத்தையும் வைத்து இப்ப தென் மாவட்டத்துக்கு எதிராக எடப்பாடி இருக்காரு. ஏற்கனவே 10.5% இடஒதுக்கீடுல இந்த சைடுல ஓபிஎஸ் சமூகத்தை சார்ந்த பலரும் வந்து ஒரு மீது கோவத்தில் பார்க்க முடிஞ்சு. இப்போ இதன் மூலமாக மேலும் கோவத்தை எடப்பாடி சம்பாரிச்சுக்கிட்டாரு. இதனால தென் மாவட்டங்கள் வாக்குகள் ஏற்கனவே அதிமுகவுக்கு பிரச்சனையா இருக்கு. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க இல்லாதனால இப்போ இதுலயும் வந்து இருக்கிறவங்களை பகச்சுக்கிறாரு அப்படின்னு ஒரு அதிமுக உள்ளே ஒரு பகச்சல் போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம சசிகலாவுடைய ஒரு மூவும் பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. சசிகலா ரொம்ப சாந்தமா இருக்காங்க, அமைதியா இருக்காங்க, வேற வழியில நல்லபடி இருக்காங்க. ஆனா அவங்க தரப்புல என்ன ஒரு பிளான் பண்ணப்படுதுன்னா, ஓபிஎஸ் வச்சுதான் அவங்க பகடக்காயா வேலை பார்க்கறாங்க. ஓபிஎஸ் வந்து இப்ப பிஜேபி தனக்கான அங்கீகாரத்தை தரல அப்படின்னா நேரடியா நம்ம ரியாக்ட் பண்ணா நம்ம மேல மறுபடியும் பிஜேபி ஒரு ஆக்ஷன் எடுக்கும். அதனால ஓபிஎஸ் முன்ன வச்சு பின்னாடி வந்து நம்ம கேம் பிளான் வைக்கலாம்னு சசிகலா ஒரு திட்டத்தோட இருக்காங்க. அதனாலதான் இப்படி ஓபிஎஸ் சில முடிவுகள் எடுக்கிறாரு. சமூகத்தை பின்புலமா வச்சு ரொம்ப தைரியமா சில விஷயங்கள். மீண்டும் ஓபிஎஸ் பாஜகவோட வராம இருக்கிறது சசிகலா ஒரு காரணமா சொல்லலாமா? ஆமா ஆமா, அதையும் சொல்றாங்க. டெஸ்ட் பண்றாங்க நினைக்கிறேன். பாஜக எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுது, ஓபிஎஸ் எப்படி நடத்துறாங்களோ அப்படிதான் நம்மளே நடத்துவாங்க. அதை பார்த்து நம்ம இது பண்ணலாம் டெஸ்ட் பண்றாங்க நினைக்கிறேன். அதேதான். அதுவும் இல்லாம
இதுல இன்னொரு விஷயம் தான் ஹைலைட் என்னன்னா, இப்ப பாஜக முன்னாள் மாநில தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் இப்ப டெல்லி போறாராம், பிரதமரை பார்த்து பேச போறாரு. அப்பவே தெரியும் இல்லையா அவருக்கு என்ன அடுத்த கட்ட திட்டம் மேலிடம் வச்சிருக்குங்கிறது தெரிஞ்சுப்பாரு. சோ ஒண்ணுமே இல்ல நம்மள கைகளி விட்டுருவாங்க அப்படின்னா இவர் வந்து அடுத்த கட்ட திட்டமா தனி கட்சி தொடங்குறதுக்கான ஏற்கனவே இருந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இவரு ரொம்ப நாளா இருந்து பார்த்துட்டாரு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இவர் இங்க இருந்தாருன்னா நயினாருக்கு எதிராக குடைச்சல் பண்றாரு. அது அதிமுக கூட்டணிக்குள்ள சிக்கலை உண்டாக்குது. தமிழர்களே இல்லாத ஒரு ஏரியாவில தூக்கி போட்டுருவோம் ஒரு மேலிடத்துலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான்ல இருக்காங்களாம். ஆனா தமிழ்நாட்டை விட்டு தன்னை அப்புறப்படுத்தினாலோ அல்லது பெரிய அளவுல பதவி எதுவும் எதிர்பார்த்தபடி தரல அப்படின்னாலும் நம்ம இங்க இருக்க வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாராம் முன்னாள் மாஜி. சோ அந்த அடிப்படையில் தனி கட்சி தொடங்கினா ஏற்கனவே அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இந்த மாதிரி அவருக்கு ஆதரவான சிலர்களை வச்சு தனி கட்சி தனி அணி இப்படி கட்ட போறாராம். இந்த ஒரு அணி வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணும். இது தமிழ்நாட்டில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அணியா இருக்கும். 5வது அணியா முக்கியமான அணியா ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயமும் கோணத்துல பேசப்பட்டு வரும். ஆனா இவரோட அணி வந்து அதிமுக பாஜக கூட்டணி தான் பாதிப்பா இருக்கும். இவர் வந்து பாஜக ஓட்ட உடைப்பாரு. அதனால வந்து ஏற்கனவே அங்க போகக்கூடிய ஓட்டு வந்து இவரு குளிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் அங்க போகாது திமுக சாதகமா வரும். 2016 எப்படி அதிமுக சாதகமா வந்துச்சோ அதே மாதிரி 2024 திமுக சாதகமா வந்துடும் எல்லாமே. இவ்வளவு தனி கட்சிகள் ஆரம்பிச்சு இத்தனை அணிகளா போட்டி போட்டாலுமே அது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு போட்டியா இருக்கும்ன்றத பொறுத்து தான் பார்க்கணும்னா, ஒருவேளை நீங்க சொல்றது போல ஓபிஎஸ் வந்து முரண்டு பிடிச்சு நின்னாருன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாள் மாநில தலைவர் ஓபிஎஸ் கன்வின்ஸ் பண்ணி அவரோட டீம்ல சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்து அப்படின்னாலுமே அவங்களோட அந்த கால்குலேஷன் எப்படி செயல்பட போகுது. ஏற்கனவே விஜய் வந்து தென் மாவட்டத்தை குறி வச்சு மாநாடு நடத்த போறாரு, ஓபிஎஸ் மாநாடு நடத்த போறாரு. அப்படிங்கிற சமயத்துல தான் இத்தனை விஜய் சொன்ன ஞாபகம் வருது. இப்ப சிபிசிஐடி டிஐஜியா வருண் வந்திருக்காரு இல்லையா, திருச்சி டிஐஜி வந்திருக்காரு, சென்னைக்கு வந்துட்டாரு. இனிமே சீமான் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசப்பட்டது. ஆனா சீமானுக்கு இருக்கும் இதுல இந்த விஷயத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. இவர் வந்திருக்க மெயினான காரணம் விஜய்க்கு எதிரான அரசியல் மூகுல விஜய் என்ன பண்றாருங்கிறத உள்வாங்கி இங்க சொல்றதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இந்த செய்தியும் இப்படி ஒரு சைடுல புகஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பல செய்திகளுக்கு மத்தியில இப்படி ஒரு பல வதந்திகளும் கிளம்புது, யோகங்களும் கிளம்பிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி நம்ம வரக்கூடிய நாட்கள்ல போட்டு ஒரு வழி ஆக்கிடுவாங்க தெரியுது. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட அணிகள், ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட அரசியல் சண்டைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி அப்படின்னா, டெல்லியில பார்த்தா அங்க இன்னொரு பக்கம் போலி வாக்காளர்கள் முறைகேடு, அதை எங்க போய் முடிய போதும் தெரியல. இறுதியாக நிகழ்ச்சியின் இப்படி எல்லாமா நடக்குங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம். இதுல இன்னைக்கு பார்க்க போறது அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல என்னன்னா, ரோஸ் பெமரன்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூபர், அவர் செஞ்ச வேலை தான் பயங்கரமா பேசப்படுது. ஏன்னா பொதுவா யூடியூப்ல ரிவ்யூ பண்ணுவோம் இல்லையா, அந்த கடை எப்படி இருக்கு, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு ரிவ்யூ பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு 4 மாசம் அவரோட கை குழந்தைய தூக்கி வச்சுட்டு அது கண்ணாடி போட்டுட்டு அதை பத்தி ரிவ்யூ பண்ணிருக்காரு. 4 மாசம் குழந்தைய ரிவ்யூ பண்ணிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இது வந்து டெலிவரி டைம் 9 மாசத்துல வந்துரும், நல்ல ப்ராடக்ட் தான், குவாலிட்டியான ப்ராடக்ட், எக்ஸ்பெக்ட் பண்றதை விட அதிகமா இருக்கு. ஆமா, எக்ஸ்பெக்ட் பண்றதை விட அதிகமா இருக்கு. டியூரேஷன் பாத்தீங்கன்னா 19 மினிட்ஸ் வந்து தாங்குது, அதுக்கப்புறம் தூங்க போயிடுது. தாய்ப்பால் கொடுத்துட்டோம்னா நல்லா ஆக்டிவா விளையாடுது. ஏஐ மிஞ்சுற அளவுக்கு ரொம்ப ஆக்டிவா விஷயத்தை உள்வாங்கி கத்துக்குது. என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, அழுவுறதும் ஆய் போறதும் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. மோஷன் யூரின் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மனத்திடம் வேணும், அது இருந்தா சமாளிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம அதோட சிரிப்பு வந்து நம்மளோட ஆயுள கூட்டுது. இது வந்து ஃபேமிலிக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், எல்லா ஃபேமிலிக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு ஜாலியா தான் பண்ணிருக்காரு. ஆனா அது ஒரு ப்ராடக்டா நினைச்சு குழந்தைய பத்தி ரிவ்யூ பண்ணிருக்காரு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை இருக்கு. என்ன தெரியுமா, நம்ம தொடர்ந்து மிஷினோடய வாழ்ந்து 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 உயிருள்ள குழந்தையவே மிஷினா நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ப்ராடக்ட்னு சொல்ற அளவுக்கு போயிருக்காரு. அப்படின்னா மார்க் பண்ணி சொல்றாரா அல்லது உண்மையாவே சொல்றாரான்னு தெரியல. ஆனா அந்த வீடியோ பல லட்சம் பார்வைகளை கடந்து போகுது. குழந்தை பேர் என்ன ஏயா வச்சிருப்பாரு போருக்கு, அதை பத்தி அவர் சொல்லல. ஆனா இப்படி இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது வீடியோ பார்த்தா. இதே மாதிரி ஒரு சீரியஸான விஷயம் தான். ஆமா, இது போலவே நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.